ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சாஜி குக்கிங் சேனலில் ஒரு சட்னி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பைஸியான காரசாரமான சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனு, அந்த பேனை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கோல்டு வின்னர் ஆயில், அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோல்டு வின்னர் ஆயிலை நம்ம பேனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உரிச்ச பூண்டு, இது பார்த்திங்கன்னா 2 பெரிய பெரிய பூண்டு. இதை நல்லா தோல் உரித்து இந்த பூண்டை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வைங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 5 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க இந்த சட்னி வச்சிங்கன்னா. இது ஒரு நல்ல டேஸ்டியான சட்னி. நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போதே அந்த வாசனை நம்மளை அப்படியே ஒரு மாதிரியாக மயக்கிடும். உடனே நம்மளை சாப்பிட தோணும். ஸோ இட்லிக்கு தோசைக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு காரசாரமான சட்னி இது. பூண்டை நம்ம பாருங்கள் எவ்வளோ நான் சிம்மில் வச்சுருக்கேன்ட்டு, எவ்வளோ ஸ்லோவாக ஃப்ரை ஆகுது பாருங்கள். இந்த சட்னி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு 1 வீக்குக்கு கெடாமல் இருக்கும், நல்லா இருக்கும். இதை இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா தான் இதை செய்வாங்க. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாவோட அம்மா, எங்கள் ஆயா நானி, அவங்க தான் இந்த கார சட்னிலாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இது ஒரு 25 கிராம் காஞ்ச மிளகா, காம்பை கிள்ளிட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் அதில் ஆட் பண்ணிடலாம். எங்கள் நானி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சட்னி செய்வாங்க. அப்போல்லாம் அம்மியில் அரைப்பாங்க, இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம தான் அம்மியில் அரைக்காமல் சோம்பேறித்தனப்பட்டு மிக்சியில் அரைச்சிடுறோம். அப்போ கூட அந்த டேஸ்ட் அதில் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டு தானேங்க. அதனால் எங்கள் நானி இட்லிக்கெலாம். அடுத்தது கருவேப்பிலை, இது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். எங்கள் நானியே இந்த சட்னி செய்யும்போதெல்லாம் எங்கள் நானி ரொம்ப எனக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்க தான் இது செய்வாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஆசை இந்த சட்னி செய்யணுன்ட்டு. அதனால தான் வியூவர்ஸ் உங்களுக்கு நான் சட்னியை செஞ்சு காமிக்கிறேன். இப்போது நம்ம கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டு இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது இந்த சட்னிக்கு. நல்லா காரமாக சாரமாக செம்மையாக இருக்கும். நல்லா காரம் சாப்பிட்றவங்க இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களும் செஞ்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ இதை 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டாச்சு. இதை நம்ம நல்லா ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது நல்லா ஆறிடும். ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சியோட ஜாரில் நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த
சட்னிக்கு தேவையான உப்பு, நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான சால்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ சால்ட் ஆட் பண்ணி நம்ம இதை இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தடவை அரைச்சோம், நல்லா கொரகொரப்பா இருக்கு. இதுக்கு தேவையான தண்ணி நம்ம லைட்டா தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம தண்ணி விட்டு அரைச்ச பிறகு ஓரளவுக்கு சட்னி அரைப்பட்டிருக்கு. இப்போ இந்த காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்து இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டு அரைச்ச பிறகு நம்ம சட்னி இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப காரமா தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு அரை தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், இதை நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆப்டான ஒரு ஸ்பைசியான சட்னி. ஸ்பைசி அவ்வளோவா இருக்காது, ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து தான் நம்ம இதை சாப்பிட போறோம். அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இட்லிக்கு ரொம்ப அருமையான ஒரு சட்னின்னு சொல்லலாம். இது நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் காத்திருக்கேன். இப்போ இதயம் நல்லெண்ணெய், இது நான் கடையில தான் வாங்கினேன். இப்போ இந்த இதயம் நல்லெண்ணெய இந்த சட்னியில ஆட் பண்ணி நம்ம இட்லி கூட சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா காரம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். நல்லெண்ணெய் தக்காளிலாம் சேர்ந்ததுனால காரம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் நம்மளுக்கு. நல்லெண்ணெயை விட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை இந்த மாதிரி நல்லெண்ணெய் போடாம நீங்க சட்னியை மட்டும் அரைச்சி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான போது எடுத்து நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு இது கண்டிப்பாக கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில். இது நல்லா நல்லெண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. இது வாங்க, இது பாத்தீங்களா, இது ஸ்ட்ரெச்சர் பாருங்க, எவ்வளோ ஒரு ரெட்டிஷா, எவ்வளோ ஒரு மேலே அந்த ஆயில் போட்டு எவ்வளோ ஒரு பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. அப்படி சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு பார்த்துக்குங்க. கண்டிப்பா வீட்டில் நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமேட்டு என்னோட வீடியோஸ் கண்டிப்பா வீக்லி ஒரு 3 வீடியோஸாவது நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் பாருங்க. நிறைய ஐட்டம்ஸ் என் மைண்ட்ல இருக்கு. நான் உங்களுக்காக அதெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் வீக்லி ஒரு 3-4 வீடியோஸ் நான் கண்டிப்பா இனிமேட்டு அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம சட்னி ரெடியா இருக்கு. மல்லிப்பூ மாதிரி இட்லி. இப்போ சட்னி கொஞ்சமா எடுத்து போட்டு நம்ம இந்த இட்லியை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஃபுல் இட்லியும் சாப்பிட்டு ஏன்ச்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க நம்மளுக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க, ஏன்னா அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் இந்த காரசார சட்னியை பார்த்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். நீங்க இந்த சாஜி குக்கிங் சேனலை
தொடர்ந்து பாருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட சாஜி குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான்